கரூர்ல கடந்த 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பிரசார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல்ல 41 பேர் சிக்கி பலியாகிறாங்க. இந்த சம்பவத்தை விசாரிக்க அஸ்ராகர் அவரோட தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது SIT சென்னை ஹைகோர்ட் நியமிச்சு உத்தரவிடுறாங்க. அந்த குழுவும் தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. ஆனா இந்த உத்தரவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தவிக தரப்புல ஒரு மேல்முறையீட சுப்ரீம் கோர்ட்ல செய்யறாங்க. அந்த மெனுல கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பொறுப்பற்ற முறையில தவிக தலைவர் விஜய் கைவிட்டுட்டு ஓடி விட்டதாக சென்னை ஹைகோர்ட் கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு. இதனால விஜய் மீதும் அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் மீதும் ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாயிருக்கு. தவிக தரப்பு கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பே அளிக்காம இந்த வழக்கை விசாரிக்க ஒரு SIT குழுவை நியமிச்சு உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் அந்த மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. எனவே அந்த சென்னை நீதிமன்றம் நியமித்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை கோர்ட் ரத்து செய்யணும். கரூர் சம்பவத்தை சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி தலைமையில விசாரிக்க உத்தரவிடணும் அப்படின்னும் அதுல சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NV அஞ்சாரியா இந்த பெஞ்ச் இதை விசாரிக்கிறாங்க. அப்ப தவிக சைட்ல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் சில பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறாரு. எங்க தரப்புல விளக்கமே கேட்காம ஹைகோர்ட் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. சம்பவம் நடைபெற்ற பிறகு விஜய் தப்பித்து ஓடியதாக அரசு வழக்கறிஞர் கூறியது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் அறிவுறுத்தல் பேர்லயே விஜய் அங்கிருந்து கிளம்பினாரு. விஜய் அந்த பகுதியில் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நிறைய சிக்கல்கள் உருவாயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாரிகள் சொன்னதால தான் அங்கிருந்து கிளம்பினாரு. போலீசாரோட பாதுகாப்போட தான் விஜய் அந்த இடத்துல இருந்து வெளியேறினாரு. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தவிக நிர்வாகிகளுக்கு போலீசார் அனுமதிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் விசாரணையே நாங்கள் எதிர்க்கல. சுப்ரீம் கோர்ட்டே இந்த SIT உருவாக்கி ரிட்டையர்ட் ஜட்ஜ் மேற்பார்வையில் இதை நடத்தணும்னு நாங்கள் கேட்கிறோம். கரூர் சம்பவத்தை விசாரிக்க தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. அவங்க மீது இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு குறைவாகவே இருக்கு. அதனால சுப்ரீம் கோர்ட்டே இந்த SIT உருவாக்கி இந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னு தவிக சைடில் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதே மாதிரி கரூர் வழக்கில் தவிகவோ விஜயோ எதிர் மனுதாரராக இல்லாதப்ப எப்படி கோர்ட்டு நிறைய அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி வழக்கில் தொடர்பே இல்லாத வகையில் விஜயோட தலைமை பண்பு பற்றிலாம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வச்சு வாதாடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சில பாயிண்ட்ஸை கேட்குறாங்க. கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பான இந்த வழக்கில் ஹைகோர்ட் மதுரை அமர்வுக்கு பதிலாக ஏன் சென்னை ஹைகோர்ட் விசாரிச்சாங்க? இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அமர்வு வரம்புக்குள்ள தானே வருது. அப்பயே சென்னை இதை எடுத்து விசாரிச்சாங்க. ஒரே வழக்குல எப்படி 2 உத்தரவுகள் வரும் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தோகி அவர் சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறார். அதாவது சென்னை ஹைகோர்ட் தான் இந்த SIT அதாவது சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சாங்க. குழுவில் உள்ள அதிகாரிகள் சந்தேகப்பட எந்த காரணமும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா அஸ்ராகர் CBIல பணியாற்றியிருக்காரு. நல்ல நேர்மையான அதிகாரி. அதனால இந்த விசாரணையில எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த விசாரணை குழு அதிகாரிகளை ஹைகோர்ட் தான் நியமிச்சது, அரசு இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்டையும் எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி நாங்க மதுரை நீதிமன்றத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை கோரி ஒரு வழக்கு போட்டோம். அதுல எந்த உத்தரவும் அவங்க பிறப்பிக்கல. சென்னை அமர்வு இதனை விசாரிக்கிறதா மேல்கோள் காட்டி அங்கே போய் முறையீடு செய்யுங்க அப்படின்னு அறிவுறுத்ததா அவரு சொல்றாரு. அப்ப நீதிபதி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. கரூர் கூட்ட நெரிசல்ல சென்னை ஹைகோர்ட் தாமாக முன் வழக்கு பதிவு செய்தது எப்படி? சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்தது ஏன் அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் கேட்கிறாங்க. இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா இதை மாதிரி காரசாரமான பல விவாதங்கள் இன்னைக்கு கோர்ட்ல நடந்தது. அடுத்தது நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி பல சூடான அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.